இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக நீ ஆண்டவர் கூட உடன்படிக்கை பண்ணுற இந்த உடன்படிக்கையில் நான் கடைசி வரை இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கலையா? என்னுடைய 2 கொடுத்த அறிக்கையின்படி குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே முகமுகமாய் காண்பேன், மறுரூபமாகி மணவாளனேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா என்னாலும் நீந்தருமே இயேசுவே உந்தன் அன்பினாலே என்னாலும் நீந்தருமே. முழு மனதோடு நம்புறியா? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற நிச்சயம் உனக்குள்ள இருக்குதா? ஞானஸ்நானத்தின் மூலமாக நீ ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுற இந்த உடன்படிக்கையில் நான் கடைசி வரை நிலைச்சி நிற்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தீங்க. பரிசுத்த ஆவி நாமத்தினாலே கர்த்தர்தாமே இந்த நாளிலே, இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் நாளிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய சபைக்கு கர்த்தர் செய்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறபடினாலே கர்த்தரை சோதரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு மனமகிழ்ச்சியின் நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரலோகமே மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள், தேவ தூதர்கள் ஆடி பாடுகிற இந்த நாள், இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய வார ஆராதனையில தேவன் ஒரு மகிமையான காரியங்களை செய்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சபையாக மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக இம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற இந்த 2 வாலிப பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை விசுவாசித்து உமக்குள்ளே தைரியம் கொண்டு உம்மையே பின்பற்றுவேன், மரண பரியந்தம் உம்மையே பின்பற்றுவேன் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணி இருக்கிற இந்த 2 பிள்ளைகளுக்காக சபையாராகிய நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இவர்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா. இவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க அப்பா. ஆண்டவரே, இந்த வாலிப நாட்களிலே இவர்களை துரத்துகிற எல்லா பொல்லாங்கனையும் ஜெயிக்கத்தக்கதான கிருபைகளை தேவன் கொடுத்தப்பா. ஆண்டவரே, மரண பரியந்தம் விசேஷமாக வருகை பரியந்தமும் இந்த பிள்ளைகள் நிலைத்திருப்பதற்கு, உம்மை பின்பற்றி வருவதற்கு, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு, உண்மையே எல்லா சூழ்நிலைகளையும் சார்ந்திருப்பதற்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கிருபை இந்த பிள்ளைகளை தாங்கட்டும். சபையாராகிய நாங்களும் இந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவதற்கு, இந்த பிள்ளைகளை சபைகளில தாங்குவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த பிள்ளைகளை மறந்து போகாதபடி இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க, இந்த பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் தேவ சமூகத்திலே சேர்க்கிற பொறுப்பு எங்களுக்கு உண்டு என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பிள்ளைகளை நினைத்து அனுபவம் ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்திலே முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
சரி எல்லாம் சர்ச்சில் உட்காருங்க.